வசனத்தை ஏன் நாம் தியானிக்க வேண்டும், அப்படியே ஏன் வாசிக்க வேண்டும்? ஏனென்றால் தேவன் உலகத்தை உண்டாக்கினார். அவர் அந்த வல்லமையோடு அண்ட சராசரத்தை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள வல்லமையாய் இன்னும் அது செயலில் உள்ளது. நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் வசனத்தின்படி இருக்கேனா? நான் இந்த இடத்தில் சரியா இருக்கிறேனா? இந்த பகுதியில் அல்லது வேறு ஏதாவது வளர்த்து கொள்ள வேண்டுமா? அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். உனக்கு தெரியாது ஏன் என்று இப்பொழுது புரிகிறது. அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று. இப்பொழுது மாற்றுவதற்கு பரிசுத்தாவி உண்டு. இப்பொழுது நீ அந்த தோற்றத்தை காண வேண்டும். இந்த வார்த்தை எல்லாமே எனக்கு செய்தது. இது எனக்கு தேவை. எனக்கும் மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாயிருப்பது. பொதுவாக மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை யார் யோசிப்பது? நீங்கள் வசனம் உபயோகிக்கும் போது உங்கள் பாத்திரம் நிரம்ப வழியும் என்று சொல்கிறேன். அதிலிருந்து ஜனங்கள் முண்டு எடுப்பார்கள். பாத்திரம் என்கிற நீ கிணறாய் மாறுவாய், பிறகு ஒரு நதியாய் மாறுவாய். இவ்விதமாக தான் ஒரு அறையில் விளக்கை போல் நீ மாறுவாய். பட்டணத்தின் விளக்காய், மாநிலத்தின் தேசத்தின் விளக்காய் நீ மாறுவாய். உலகத்தின் ஒளியாய்.